லேபர் லா, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948ல் இருக்கக்கூடிய சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன இருக்குது, வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு உண்டான சேஃப்டி மெஷர்ஸை பற்றி பேசுகிறது தான் இந்த சேஃப்டி. செக்ஷன் 21லேருந்து 41 வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த சேஃப்டியில் செக்ஷன் 21ல் ஃபென்சிங் ஆஃப் மிஷினரி. ஃபென்சிங் ஆஃப் மிஷினரினா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு மிஷினரி ரொம்பவும் அபாயகரமானதாக இருக்குது. அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அவர் அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணும் பொழுது ப்ராப்பர் ஃபென்சிங்கோடு இருக்கணும். ஏன்னா அந்த மிஷினை ரன் பண்ணுறவருக்கு தான் தெரியும் அந்த மிஷின் எவ்வளவு அபாயகரமானதுன்னு. தெரியாதவங்க இந்த மிஷின் கிட்ட வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல் ஏதாவது பாதிப்பு ஏற்படும், இல்லை அந்த மிஷின் கையை கிளிக்கும், காலை கிளிக்கும், இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். அதனால் மிஷினை ப்ராப்பராக ஃபென்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபென்சிங்னா என்னப்பா, வேலி போட்டிருக்கணும்னு சொல்கிறது தான் செக்ஷன் 21. அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் தான் இதுக்கு முழு பொறுப்பு. ஏங்க மிஷின் ஓட்டுறது மிஷின் மேன் தான் ஓட்டினாரு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தப்பிக்க முடியாது. மேனேஜர் இதுக்கு முழு லயபிள் எடுத்தே ஆகணும். சரி, மிஷினோட எந்தெந்த பார்ட்டை எல்லாம் வேலி போடுறதுன்னு கேட்டால், மிஷினோட டேஞ்சரஸ் பார்ட், எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர், மோட்டார், ஒருவேளை அது டிரான்ஸ்மிஷன் மிஷினரியாக இருந்தால் எல்லா பார்ட்டையுமே நம்ம ஃபென்சிங் ப்ராப்பராக பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 22 ஒர்க் ஆன் ஆர் நியர் மிஷினரி இன் மோஷன். அந்த மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஸ்பெஷலி ட்ரெயின்டு பர்சன் மட்டும்தான் அந்த மிஷின் பக்கத்தில் இருக்கணும். அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணும் பொழுது இந்த ஒர்க்கர் டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கணும். அதை அந்த இண்டஸ்ட்ரியோட ஓனரே சப்ளை பண்ணியிருக்கணும். யங் பர்சன்ஸ் யாருமே இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணக்கூடாது. யார் இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டேஞ்சரஸான மிஷின், இந்த மிஷினை இப்படி தான் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவருக்கு கொடுத்துருக்கணும். இந்த மிஷினை நீங்கள் ஆப்ரேட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி உங்கள் உடலுக்கு அபாயம் கூட ஏற்படலாம்னு அவருக்கு முழுமையாக சொன்னதுக்கு அப்புறம் அவர் கன்சென்ட் கொடுத்தாதான் அவர் அந்த மிஷின் ஓட்டவே அனுமதிக்கணும். செக்ஷன் 24ல் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எமர்ஜென்சியின் போது யாராவது ஒருவர் எலக்ட்ரிசிட்டியை ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, இந்த வேலையை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பர் கியர் கொடுத்துருக்கணும். கியர்னால் என்னங்க, ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு ஷாக் அடிக்காத விதத்தில் அந்த எக்யூப்மெண்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. செல்ஃப் ஆக்டிங் மிஷின்ஸ் ஒன்றும் இல்லைங்க, ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸை தான் இந்த ஆக்ட் 1948ல் வந்ததுனால செல்ஃப் ஆக்டிங் மிஷின்ஸ்னு செக்ஷன் 25ல் கொடுத்துருக்காங்க. ஒரு மெஷின் எவ்வளவு பெருசாக வேண்டுமானாலும் இருக்கலாங்க. அந்த மெஷினில் நீங்கள் ஒரு பொருளை உள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் அந்த மெஷின்லேருந்து 18 இன்ச்சுக்கு வெளியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு கரும்பு மிஷின் இருக்குது. கரும்பு மிஷின் சின்னதாகவும் இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இருக்குது. மிஷின் எவ்வளவு பெருசாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த கரும்பு சக்கையை அவங்க உள்ளே விடுறாங்க இல்லையா, அது மிஷினோட பார்ட்டே கிடையாது. விச் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த மிஷின். அந்த ப்ராடக்ட் 18 இன்ச்சஸ்க்கு வெளியில் வரக்கூடாது. அப்படி வெளியில் வந்தால் என்ன ஆகும்னா, பக்கத்தில் இருக்க மற்ற ஏதாவது ஒரு வேலையோ இல்லை வேறு ஒரு எம்ப்ளாயையோ இதை அஃபெக்ட் பண்ணும். அதனால் 18 இன்ச்சஸுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிஷின் எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம், மிஷினில் போடுற ப்ராடக்ட் அந்த மிஷினுக்கு வெளியே 18 இன்ச்சுக்கு வரைக்கும் வெளியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 26 கேசிங் ஆஃப் மிஷினரி. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபோனுக்கு கேஸ் போடுறோம். எதுக்கு போடுறோம்? ஆபத்திலிருந்து தடுக்கிறதுக்கு, கீழே விழுந்தா உடையாமல் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. அதே போல் எந்த ஒரு மெஷின் எலக்ட்ரிசிட்டியில் ரன் ஆகுதோ, அதாவது பவரில் ரன் ஆகுதோ, அந்த மெஷினுக்கு ப்ராப்பராக கார்டு இருக்கணும். டேஞ்சரை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மெஷினை செட் பண்ணியிருக்கணும். செக்ஷன் 27 ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன் நியர் காட்டன் ஓப்பனர்ஸ். பெண்கள் குழந்தைகளை பருத்தி தொழிற்சாலையில் முக்கியமாக இந்த வேலை செய்கிறாங்க, ப்ரெஸ்ஸிங் காட்டன். அதாவது அந்த பருத்தியெல்லாம் பேலாக மாற்றி, பேல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதிகபட்சமான பருத்தியை ஒன்றா சேர்ந்து பிணைக்கிறது, அதிலிருந்து ஒரு ஆடைகளை உருவாக்குறாங்க. அது அந்த ப்ரெஸ்ஸிங் காட்டன். இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு குழந்தைகளையும் பெண்களையும் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 28 ஹோஸ்ட் அண்ட் லிஃப்ட்ஸ். ஹோஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஏற்றம்ங்க. ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, கொடியை மேலே ஏற்றுறது. அந்த மாதிரி தொழிற்சாலையில் ஏதாவது ஒரு பொருளை மேலே ஏற்றுறாங்க அப்படின்னா அந்த ரோப்பு, அந்த மெஷின், இது எல்லாமே ப்ராப்பராக சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட சேஃப்கார்டோட இருக்கணும்னு சொல்கிறாங்க செக்ஷன் 28ல். செக்ஷன் 29 லிஃப்டிங் மெஷின்ஸ், செயின்ஸ், ரோப்ஸ் அண்ட் லிஃப்டிங் டேக்கிள்ஸ். ஒரு பொருளை மேலே ஏற்றுறாங்க, இறக்குறாங்க, அதே தான் அந்த ரோப்பையும் அங்கே பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியலையும் பத்திரமா வச்சுருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள், அங்கே இருக்கக்கூடிய கூட்ஸ், அந்த பொருட்களுக்கு எதுவும் ஆகாத அளவுக்கு
சேஃப்கார்டோட பார்த்துக்கணுன்றது செக்ஷன் 29. செக்ஷன் 30 ரிவால்விங் மிஷினரி. ரிவால்விங் மிஷினரினாங்க ஒரு மிஷின் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய மிஷின் ப்ராப்பர் ஃபென்சிங்கோடு இருக்கணும் ஒன்று. இன்னொன்று, இந்த சுற்றிட்டு இருக்கக்கூடிய மிஷின் என்ன ஸ்பீடில் சுற்றுது அப்படின்ட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் போர்டையும் வச்சுருக்கணும். அப்போ தான் வர்றவங்களுக்கு தெரியும், ஓ மிஷின் வந்து ஸ்பீடாக போகுது, நாம் வந்து கவனமாக இருக்கணும்னு. செக்ஷன் 31 ப்ரெஷர் பிளான்ட்டுங்க. அதாவது நம்ம வாழக்கூடிய அட்மாஸ்பியருக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அதே போல் மெஷினுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது. நம்ம வாழக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட இந்த மிஷினோட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, அப்படி அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறவருக்கு சேஃப் ஒர்க்கிங் ப்ரெஷர் கண்டிஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 32 ஃப்ளோர்ஸ், ஸ்டேர்ஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ஆக்சஸ். அந்த தொழிற்சாலையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃப்ளோர், ஸ்டெப்ஸு, ஸ்டேர்கேஸ், மாடிப்படிகள், இது எல்லாமே குட் கண்டிஷனில் கொடுக்கணும். யாருக்கு? ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க செக்ஷன் 32. செக்ஷன் 33 பிட்ஸ், சம்ஸ் ஓப்பனிங் இன் ஃப்ளோர்ஸ். அதாவதுங்க, இந்த தொழிற்சாலையில் ஏதாவது ஒரு இடத்துல குழி இருக்குது, இல்லை கழிவுநீர் போகிறதுக்காக நாங்கள் தான் அங்கே ஒரு சம்பை கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது டேஞ்சர்லேருந்து சேவ் பண்ணும். இல்லைனா ஏதாவது ஒரு தொழிலாளர் ஏற்கனவே அவர் வந்து ஒரு மென்டல் கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்கும், 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒர்க் பண்ணி அவர் இந்த மாதிரி நடந்து வரும்பொழுது அதில் விழ வாய்ப்பு உண்டு. அதனால் அதை கவர் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 34 என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸசிவ் வெயிட். யாராவது ஒருத்தர் ஒரு பொருளை எக்ஸசிவாக தூக்கிட்டு போகிறார் அப்படின்னா அது உடனே அவருக்கு இன்ஜுரியை ஏற்படுத்தும். கையை கிழிச்சிக்கும், இல்லை காலை கிழிச்சிக்கும். இல்லை முதுகில் சுமந்துட்டு போகிறாருன்னா, ரொம்ப காலமாக அவர் முதுகில் சுமந்துட்டே இருந்தாருன்னா அவர் முதுகில் பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி எக்ஸசிவ் வெயிட்டை தூக்குற வேலைக்கு ஒரு மனுஷங்களை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு ப்ராப்பராக லிஃப்ட் தான் வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 35 ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஐஸ். ஏதாவது ஒரு தொழிற்சாலை மிகவும் அபாயகரமான வேலை செய்கிறாங்க, கெமிக்கலை ஹேண்டில் பண்ணுறாங்க, இல்லை எக்ஸ்ப்ளோசிவ்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னால் வெடிப்பு தன்மை கொண்ட பொருள். இல்லை ஒரு பெட்ரோல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஐஸ் வந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்படணும். ஏன்னா சீக்கிரம் அவங்களுக்கு கண் பார்வை இழக்கும் அபாயம் இருப்பதால் இந்த தொழிற்சாலை அவங்களுக்கு காகுல்ஸ் கொடுக்கணும். காகுல்ஸ் அப்படின்னா கண்ணாடி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 36 ப்ரிகாஷன் அகைன்ஸ்ட் டேஞ்சரஸ் ஃபியூம்ஸ், கேசஸ் எக்ஸெட்ரா. ஏதாவது ஒரு தொழிற்சாலை அவங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஈடுபடும் பொழுது வெளியிடப்படக்கூடிய இந்த அபாயமான கேஸஸ் எல்லாமே அடைச்சி வைக்க ஒரு சேம்பர் இருக்கணும். இல்லையா டேங்க் மூலமாக அதை சேமித்து வைக்கணும். இல்லையா பைப் மூலமாக அதை ப்ராப்பராக வெளியேற்றணும். இந்த டேஞ்சரஸான கேஸை தொழிலாளர்கள் சுவாசிக்கிற அளவுக்கு வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு போபால் கேஸ் ட்ராஜடி. அவங்க அந்த கேஸை கசிய விட்டதுனால தான் பல்வேறு மக்கள் இறந்து போயிட்டாங்க. செக்ஷன் 36A ப்ரிகாஷன்ஸ் ரிகார்டிங் த யூஸ் ஆஃப் போர்ட்டபிள் எலக்ட்ரிக் லைட். ஒன்றும் இல்லைங்க, போர்ட்டபிள் அப்படின்னாலே நம்மளுடைய மொபைல் பவர் பேங்காக இருக்கலாம், இல்லை லேப்டாப் சார்ஜராக இருக்கலாம், ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் நம்ம கையோடவே தூக்கிட்டு போகிறோம் இல்லைங்களா, அது போர்ட்டபிள். இண்டஸ்ட்ரிக்குள்ளார 24 வாட்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு பொருளை மட்டும்தான் போர்ட்டபிளாக தூக்கிட்டு போக முடியும். 24 வோல்ட் 24 VOLT வோல்ட், இந்த பொருளை மட்டும்தான் நாம் போர்ட்டபிளாக அங்கேயும் இங்கேயும் தூக்கிட்டு போக முடியும். 24 வோல்ட்டுக்கு மேற்பட்டு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை ப்ராப்பர் சேஃப்டியாக கண்டிஷனோட தான் தூக்கிட்டு போகணுமே தவிர அப்படியே தூக்கிட்டு சேஃப்டி இல்லாமல் தூக்கிட்டு போகக்கூடாது. ஏன்னா நிறைய மிஷினரி எலக்ட்ரிசிட்டியில் இயங்குறது. இதனால் நீங்கள் தூக்கிட்டு போகிற போர்ட்டபிள் டிவைஸ்னால் அந்த மிஷினரிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுரும், இல்லை எக்ஸ்ப்ளோசிவாகவும் வாய்ப்புண்டுன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 37 எக்ஸ்ப்ளோசிவ் ஆர் இன்ஃப்ளேமபிள் டஸ்ட், கேஸ் எக்ஸெட்ரா. ஒரு தொழிற்சாலை இன்ஃப்ளேமபிள் கேஸ் பயன்படுத்துகிறாங்க, அபாயகரமான ஒரு கேஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, எரியும் தன்மையுடைய பொருள் அப்படின்னா இவங்க ப்ராப்பரான ப்ரீத்திங் அப்பாரட்டஸ் போட்டிருக்கணும். அதாவது மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கான உபகரணங்கள், பெல்ட்டு போட்டிருக்கணும், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸோடு தான் வேலை செய்யணும். அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அந்த இடத்துல போய் கசகச நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஏற்கனவே எங்கள் மூச்சு இழுக்க முடியாது. இதனால் லங் டிசீஸ் ஏற்பட வாய்ப்புண்டுன்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளேமபிள் கேஸஸில் நின்று ஒர்க் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக ப்ரீத்திங் அப்பாரட்டஸ் அண்ட் பெல்ட் போட்டு செக்யூர்டாக தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 38 ப்ரிகாஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஃபயர். தொழிற்சாலையில் ஏதாவது தீ விபத்து ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக எல்லா டோரும் ஓப்பன்லேயே வச்சுருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் அவங்களால வெளியே போக முடியும். எமர்ஜென்சி எக்ஸிட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதில் எமர்ஜென்சி எக்ஸிட்னு அதிகப்படியான தொழிலாளர்கள் எந்த மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியில் எமர்ஜென்சி எக்ஸிட் எழுதி போட்டிருக்கணும். 20 பேருக்கு மேலே ஒரு தொழிற்சாலையில் ஒர்க் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 20 பேருக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுறாங்க.
கிரவுண்ட் ஃப்ளோரில் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க சீக்கிரமாக கிளம்பி வந்துடலாம் தீ பிடிச்சா. ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களால வர முடியாது. அதனால் அங்கேருந்து சீக்கிரமாக விரைவில் வெளிவரத்துக்கு ஏதாவது ஒரு ஈஸியான வழி வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய துணி கடைகளாக இருக்கட்டும், மற்ற கடைகளாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரியான வழி வைக்கிறதே கிடையாது. இதுவே சட்டத்திற்கு புறம்பானதுன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 39 பவர் டு ரெக்வயர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் ஆர் டெஸ்ட்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. இப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழிற்சாலை இருக்குன்னா அந்த தொழிற்சாலையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா இயந்திரங்களையும் அந்த ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக செக் பண்ணியிருக்கணும். அந்த பில்டிங் ப்ராப்பராக இருக்கா, இல்லை இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கான்ட்டு அதை அவங்க ஆய்வு பண்ணியிருக்கணும். என்னென்ன பொருட்கள் இருக்கோ அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இந்த தொழிலாளர்களை பாதிக்காத அளவுக்கு இருக்கான்னு பார்த்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 40 என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 39 ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி ஏதாவது ஒரு பில்டிங்கை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இது ப்ராப்பர் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளே வரலன்னு தெரியுது. ஒருவேளை அவங்க ரிப்பேர் பண்ணாமே வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் இந்த ஃபேக்ட்ரி வந்து மூடப்படும்னு ஆர்டரும் போடலாம். இதுதான் செக்ஷன் 40 சேஃப்டி ஆஃப் பில்டிங்ஸ் அண்டு மெஷினரி. இந்த மெஷினரியும் பில்டிங்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் இந்த தொழிற்சாலையை நான் மூடுறேன்னு ஆர்டர் போடலாம்.